பெரியம்மா, இவங்க சின்னம்மா, இவங்க அம்மா. சரிங்களா? இவங்க பெரியம்மா, பெரியம்மா. நான் இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் மறுபடியும் நான் சொல்றது மக்களே என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து காலையில இருந்து 5 மணில இருந்து சமைச்சேன். எல்லாருக்கும் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க. வெல்கம் டு அலியனால் அனுஷ்யா ஃபேமிலிஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா எடுத்ததுமே சுடுதண்ணியை காட்டுறேன்னு கோச்சிக்காதீங்க. இதுக்கான விளக்கத்தை இன்னும் போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இது தாங்க எங்கள் குரு வீடு. பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இருக்கிற ஃபீல் வரும். அவ்வளோ ஒரு அழகான வீடு. எங்கள் குடும்பத்தை பார்த்திங்கன்னா நீங்களே சொக்கி போயிடுவீங்க. ஆமாங்க, வாங்க எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு விசேஷங்க, அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோங்க. என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொண்ணுங்க வந்து இயற்கையாகவே உட்காருவாங்க. எங்களுக்கு எங்கே உட்கார்றது, நாங்களே வரத்துக்கிட்ட உட்காந்தா தான் உண்டு. அந்த மாதிரி தாங்க. எங்களுக்கு எதுவும் இயற்கையாக நடக்காது, செயற்கையாக தாங்க நடக்கும். ஸோ நாங்களே எங்களுக்கு உண்டானதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். சர்ஜரி முடித்து 12ஆம் நாள் வந்து 12ஆம் தண்ணின்னு சொல்லி எங்கள் நானிமாருங்க ஊற்றுவாங்க. அது தாங்க இந்த ஃபங்க்ஷன் தாங்க நடக்குது. எண்ணெய் சீயக்காய் இதெல்லாம் தலைக்கு வச்சு விட்டு மஞ்சள் உடம்பு ஃபுல்லாக பூசுவோம். பூசி அது ஒரு ஃபங்க்ஷனாகவே கொண்டாடுவோம். இந்த விசேஷம் நடத்துறதுக்கு கூட நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருக்குதுங்க. இப்போ அதை ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதாவது வளர்ந்து வரும் காலகட்டத்தில், அவசர காலகட்டத்தில் அதெல்லாம் பண்ணுறதில்ல. எங்களுக்கெல்லாம் பண்ணாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்க, எங்கள் பாஷையில் சொல்லணும்னா சவுக்கனில் இன்வைட் பண்ணுவோம். அவங்க ஆப்போசிட் டீம்லேருந்து வந்து எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அதே போல் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம்னாலும் நம்மளை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவாங்க. இந்த ஒரு சம்பிரதாயம் எதுக்காக எங்கள் முன்னோர்கள் வச்சாங்கன்னா, ஆப்போசிட் டீம் இருக்கிறவங்களும் நம்மளும் ஒற்றுமையாக நிலையான ஒரு உறவு இருக்கணும், அதுக்காக தான் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் தலைகீழாக மாறி போச்சு போங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, அந்த நலுங்கு வைக்கிற பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு உட்கார வைக்கலாமேன்னு சொல்லிட்டு யாரும் கமெண்ட் செக்ஷன் பக்கம் வந்துடாதீங்க. ஏன்னா இது எங்களுடைய சம்பிரதாயப்படி நடக்குது. உடம்பு முழுக்க அந்த மஞ்சள் பூசணுன்றதுக்காக தான் இப்படி உட்கார வச்சுருக்குறோம். இது பொதுமக்களாகிய உங்களுக்கு எப்படி நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் இப்படி உட்கார வச்சுருக்குறோம். நாங்கள் பெண்ணாக மாறினதுக்கப்புறம் முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுன்னா இதுதாங்க. இதிலேருந்து தான் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த சந்தோஷத்துலேயே எங்களுக்கு ஒரு துக்கமான செய்தியும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை புண்ணுலேயே பழுமாம்ல, அந்த மாதிரி பச்சை புண்ணுலேயே கொதிக்க இருக்கிற தண்ணியை கைக்கு எதமான சூட்டில் தான் வைப்பாங்க. அது வந்திருக்கிற தலைங்க எல்லாம் கணக்கு பண்ணி 2 ஜக்கு ஆளுக்கு போகிற வாக்கில் 2 ஜக்கு அடிச்சுட்டு போக அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது தெரியாமல் பிள்ளைங்க சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது. இந்த சமூகத்தில் நாங்கள் படுற கஷ்டத்தில் இதெல்லாம் ஒரு வழியாகவே தெரியாதுங்க. இந்த வழியெல்லாம் கடந்து வந்தால் தான் எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையே துவங்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 12 வாட்டு. அதனால இப்ப எல்லாத்துக்கும் 12 வாட்டை முடிச்சு குளிக்க வச்சாச்சு பொண்ணுங்க பொண்ணுங்க எல்லாம். இப்ப நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க சாப்பிட்டு பாருங்க. என்னென்ன வெரைட்டிஸ் நான் சொல்றேன். வாங்க. எழுந்து முட்டைகோஸ் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணேன், புளிக்குழம்பு வச்சேன், வடை பாயாசம் அப்பளம் சாம்பார் எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு. இப்ப என் பொண்ணுங்க 3 பேத்தையும் குளிக்க வச்சு சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு வடை புளிக்குழம்பு பொரியல் எல்லாமே இருக்கு. சாப்பிடலாம். என்னென்ன வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா, இருமா நீ இதுல என்னமா செஞ்ச? நான் செஞ்சது பாத்தீங்கன்னா
வாழைக்காய் மசியல் செஞ்சேன், முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணேன், அப்பளம் பொரிச்சேன். இதெல்லாம் எப்ப செஞ்சதுன்னு கேளுங்க. 5 மணிக்கு காலையில இருந்து என் பொண்ணுக்கு 3 பேருக்கு பல்வாட்டதுனால. ஆனா பாத்தீங்கன்னா எப்படி இத்தனை பேரும் இருந்து செய்யல. ஒரே ஆளா செஞ்சு ஒரே ஆளா சாப்பிட போறாங்க பாத்தீங்கன்னா. சரிங்களா, இந்தாங்க வாங்க சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுமா. நீ சமைச்சா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி அப்பா நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. ரொம்ப இவங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஃபேமஸா இருக்காங்க. இவங்க பேர் வந்து நோட்டீஸ் குட்டி. இவங்க வந்து நான் சமைச்சது சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போறாங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இருந்தாலும் ஆனா சாப்பிட்ற மாதிரி இருக்கா? இல்ல அந்த மெஸ்ல சாப்பாடு மாதிரியே இருக்கு. நீங்க வாங்க. ஹலோ இன்ஸ்டாகிராம் நீங்க வாங்க. இப்ப நான் வந்து தண்ணி டேஸ்ட் பார்க்க போறேன். இங்க வா பேசு. வணக்கம், எல்லாரும் என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து 12ஆம் தேதி தண்ணி கொஞ்சம் குடி. சத்தமா பேசு. தண்ணி குடிச்சிட்டு சத்தமா பேசு. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல 12ஆம் தேதி எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா பண்ணிட்டு இன்னைக்கு வந்து வந்துருக்காங்க. நாங்க மீட் பண்ணிருக்கிறோம். ஜாலியா இருக்குது. நான் செஞ்சு காலையில் 5 மணிக்கு எழுந்து சாப்பிட்டு பாருங்க. நான் தான் செஞ்சேன். அறுசுவை நடனம் ஆடுது. நடனம் ஆடுது. எங்க அக்கா வடை ஊட்டி விட்டது. அந்த வடையோட சுவை வந்து நாட்டுல நடனம் ஆடுது. என் தங்கச்சிக்கு இப்ப வடை ஊட்டி விட்டுருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பளம் ஊட்ட போறேன். சரௌண்டிங் எங்க வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா, அக்கா, தங்கச்சி, ஆயா, பொண்ணுங்க, பேத்திங்க, எங்க நானகுருங்க, குருகோசா, தாருங்க, பாபகுருங்க, மருதாதுகுருங்க, இவங்களை வச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. முன்னாடி எடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணி ஊத்துறது, நடந்து வைக்கிறது, சாப்பாடு அவங்களுக்குலாம் பரிமாறுறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த சமூகத்தில் திருநங்கைங்க எத்தனையோ துறையில முன்னேறிட்டு வராங்க. அவங்களுக்கு நீங்க கை கொடுத்து ஆறுதலா நின்று அவங்கள முன்னேற்றுங்க. படிக்க வர திருநங்கைகளை இழிவுபடுத்தாம நீங்க படிப்புக்காகட்டும், வேலைக்காகட்டும், எதுக்குமே நீங்க இழிவுபடுத்தாம முன்னேறி வர திருநங்கைகளை நீங்க தான் பார்த்து வழி நடத்தணும். யாரையும் மிஸ்பிஹேவ் பண்ணாதீங்க. எந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டரையும் ஃபர்ஸ்ட் நாங்க கேட்கிற ஒரே விஷயம் அது மட்டும்தான். எத்தனை வழி வேதனைகளை தாண்டி நாங்க பெண்ணா வரோன்றது உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ மூலமா நீங்க பாருங்க. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டார்டிங்ல வந்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க மேல ஏறி வராங்கிறத மட்டும் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. பெண்ணா பிறந்ததே ஒரு கஷ்டம் தான். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த பெண் நாங்க வந்து ஒரு ஆண் குழந்தையா பிறந்து பெண்ணா மாறுறதுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டப்படுறோன்றது வார்த்தைகளால சொல்ல முடியாது. சோ இனிமேலாவது இந்த சமுதாயத்துல எங்களை ஏத்துக்கோங்க. சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இந்த வரேன் குரு, சாப்பிடுறேன் குரு, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இவங்க பேர் பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம். இவங்க பேர் பாத்தீங்கன்னா சாயிஷா. இவங்க நல்ல ஒரு டான்சர் ஸ்கில், ஒரு மாடல் கேர்ள். இது கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுவாங்க. இதோ உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் போடுவாங்க. போடுங்க மேம். Thank you so much ma'am. இப்போ உங்களோட ஸ்பீச் நீங்க வந்து எந்த ஒரு டான்ஸ் ஸ்கூல் போகாமலே இந்த அளவுக்கு ஆடுறாங்கன்னா எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு பாருங்க. எங்களோட எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 12 வாட்டர். சோ எங்க பொட்டைங்களுக்காக வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கிறோம். சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு, இது வந்து என் தங்கச்சி, இவ எல்லாமே எங்க வீட்டு பிள்ளைங்க. இவங்க எல்லாம் தங்கச்சி.
சோ நாங்க வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து சாப்பிட்டு இருக்கிறோம். சோ நீங்க சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக ஆசை சமைச்சு வச்சிருக்கேன். இவங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலாம். பார்த்தா பண்டம் தண்ணி ஊத்திட்டு இருக்கிறோம். இவ புள்ளதான். மொத்தம் நாங்க 3 பிள்ளை தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். அந்த 3மே இவ பெற்ற பிள்ளை தான். நாங்கள பெரியம்மா, இவங்க சின்னம்மா, இவங்க அம்மா. சரிங்களா? இவங்க பெரியம்மா. இவங்க பெரியம்மா. நான் தான் இந்த வீட்ல எல்லாத்துக்கும் வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க. இது வந்து நான் காலையில மறுபடியும் நான் சொல்றது மக்களே என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் காலையில இருந்து 5 மணில இருந்து சமைச்சேன். எல்லாருக்கும் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க. அதனால சாப்பிட சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய் மக்களே. பேசு. ரொம்ப வெக்கப்படுவா வேண்டாம். இவங்க அப்படி இல்லை. எனக்கு மேல அவங்க என் கூட பிறந்தது இல்ல, அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஹாய் இது என் கூட பிறந்ததுதான். இது வந்து எங்க அப்பா மாதிரி ஸ்ட்ரைட் ஆயிட்டு, பட் இது வந்து எங்க அம்மா மாதிரி ஆர்டர் டைப். ஒரு ஹாய் சொல்லிடு. பாத்தீங்களா சொல்ல நான் படிக்கலாம். ஹாய் சொல்லிடு. இது வந்து எக்ஸா ஃப்ரம் ஜால் கஸ்டர் ஆம்லெட் பாரி எவ்ரிதிங் இல்லையா? யூடியூப் ரெசிபி டி சொல்லுடி. என்னோட ஃபேன் பேஜ் வந்துட்டு தியா ஆஃபிஷியல். ஓகேங்களா? தியா ஆஃபிஷியல் 1 2 3 இன்ஸ்டாகிராம் புதுசா ஐபோன் வாங்கி எல்லா வீடியோஸ் போட்டு கண்டிப்பா எல்லாரும் வாங்க. மேல வரேன். எல்லாமே உங்களோட சப்போர்ட் எனக்குமே எனக்கு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்